உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க நேரம் ஆகுதுங்க. அர்ச்சனை பண்ண போறீங்களா இல்லையா? எனக்கு அர்ச்சனை முக்கியம் இல்ல, சாமிதான் முக்கியம். என்ன சொன்னீங்க? கேட்டுருச்சா? ஏங்க, ஒன்னும் உங்க வீட்டுக்காரோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, இல்ல எங்களையாவது அர்ச்சனை பண்ண விடுங்க. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவு தானே சொல்றேன். சொல்லுங்க சீக்கிரமா. அர்ச்சனைய சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சாமி? ஐயா, தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரி வாங்க, பிரகாரத்தை சுத்தி வரலாம். கடைசியில ஆம்பளை புத்திய காட்டிட்டீங்கல்ல. தேவை முடிஞ்சது என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. நான் அப்படி சொல்லல. பின்ன இதுக்கு அதான் நீங்க அர்த்தம். நீங்க எரியலாம், ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், திரும்ப வருவேன். ஏன் வர? எதுக்கு இப்படி வந்து தொல்லை பண்ற? ஏன்னா உங்க பொண்டாட்டியா நான் வாழணும். எனக்கு உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து வேணும். நான் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். என்னை யாரும் வேற மாதிரி பேசக்கூடாது. ஏய், என்ன விளையாடுறியா? நீ சொல்றது நடக்கவே நடக்காது. நான் நடக்க வைப்பேன். நைட்டு வீட்டுக்கு வாங்க. நான் வரமாட்டேன். நீங்க வரல, நான் உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன். எனக்கு உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து வேணும். நான் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். என்னை யாரும் வேற மாதிரி பேசக்கூடாது. என்னங்க? என்னங்க இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், நீ எப்போ வந்த? நான் உங்க கூட தானங்க வந்தேன். முட்டாள், இங்க எப்போ வந்தேன்னு கேட்டேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. இன்னைக்கு வீட்டுக்கு வரணும். என் வாழ்க்கையே
நாசமா போச்சுங்க. டேய் தள்ளு. ஆ. தலைவா நீங்க சொல்லுங்க. வெறுத்து போயிட்டேங்க. இங்க நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேங்க. ம். என் மச்சான் மலேசியால இருந்தான். அவன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சான். சரி எப்படியோ போறான், இனிமே ஊருக்கே வரமாட்டான்னு நிம்மதியா இருந்தேங்க. ம். ஏங்க ஒரு லவ்னா பல பேர் பாதிக்க தாங்க படுவாங்க. அதானே லவ். ஆனா அந்த மலேசியாக்காரி என் மச்சானை கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. இங்க வந்து எல்லா விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சுட்டா. முக்கியமா என்னோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டா. எனக்கு நிம்மதியே இல்ல. என் எதிர்காலம் முன்னாடி அவ அப்படியே வந்து கேள்விக்குறியா வந்து நிக்கிறாங்க. அவங்க போட்டோ வச்சிருக்கீங்களா? அவ போட்டோவை நான் ஏன் வச்சுக்க போறேன்? போட்டோ இருந்தா ஆளை தூக்குறது ரொம்ப ஈஸி, அதான் அண்ணன் யோசிக்கிறாரு. ச்சே, இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? மற்றவங்க மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அவங்க? ஆமா, இவரு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாரு? அண்ணனுக்கு ஒரு பொண்ணாலதான் பிரச்சனை. அண்ணி இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. ஐயோ, அண்ணியை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். டேய் பிரதர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்ற. அண்ணா அது வந்து அப்போ நீங்க கோவிலுக்கு வரலையா? கோயில் தான், வேண்டுதல் தான், ஆனா அவ மாட்டலைங்க. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. கோயிலுக்கு தான் வருவா. எப்படியோ அவளை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவ இல்லாம நான் கண்டிப்பா போக மாட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்க. யாருங்க அவங்க? ஏய் பிரதருக்கு போட்டோ எடுத்து காட்டு. இந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.